கேஜிஎஃப், புஷ்பா 2 இதெல்லாம் பார்த்து கெட்டு போயிடுச்சு தான் சொல்லலாம். ஏன்னா பொதுவாக மலையாள சினிமாவில் வந்து ஸ்லோவாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி கனெக்ட் ஆக மாட்டேங்குது, போர் அடிக்குது, தூங்கிடுறேன். இந்த படத்தை பார்க்கணுன்னாக்கா நீங்கள் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்லாம் கற்றுன்னு தான் வந்து இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா லூசிஃபர் பார்க்காம வந்தீங்கன்னா சத்தியமாக இந்த படம் பயங்கரமான மொக்க படம். ஏன்னா கதையவே காணோம். ஏன்னா மஞ்சு வாரியர்ஸ்னு சொன்னாலே பெண்களோட தைரியங்கிற மாதிரி ஒரு போல்ட்னஸ் மாதிரியே நம்ம பார்த்து பழகிட்டோமா. அப்படியே வந்து பார்த்தா டிஎம்கேவை தாக்கியிருப்பாங்க, அம்மாவுக்கு எப்படி ஒரு அங்கீகாரம் கிடைச்சது அப்படின்றது சூப்பர். படம் லென்த்து தான், பட் ஆனால் நகர விட மாட்டேங்குது. இந்த போட்டு எம்பரான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு கேவலமான ஒரு வார்த்தை வருதுங்கிறது. மலையாள சினிமா வந்து இந்த கேஜிஎஃப், புஷ்பா 2 இதெல்லாம் பார்த்து கெட்டு போயிடுச்சு தான் சொல்லலாம். ஏன்னா பொதுவாக மலையாள சினிமாவில் வந்து நல்ல கண்டென்ட் ஓரியன்டாக தான் படம் எடுப்பாங்க. இங்கே என்னென்னா அந்த ஒரு பில்டப் வச்சு எடுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணி வெறும் பில்டப்பாக தான் படம் வந்து போகுது. ஒரு கதையே இல்லை, ஒரு ஸ்டார்டிங் ஒரு மிட் எண்டு இல்லாமல் எங்கே பார்த்தாலும் ஒரு பில்டப் அது மாதிரி தான் போயிட்டுருக்கு. எதுக்கு இவங்களுக்கு பில்டப் வைக்கணும்னு இவங்களுக்கும் தெரியல. ஆக்சுவலாக ஒரு கேரக்டருக்கு பயங்கரமாக பில்டப் கொடுத்துட்டு அந்த ஷார்ட்டை வைக்கிறாங்க. நேர அடுத்ததில் அந்த அதே சீனில் வந்து டயலாக் பேசும்போது அந்த கேரக்டர் ஃபுல்லாக மொக்க வாங்குது. ஸோ இப்படி இருக்கும்போது எதுக்கு அந்த கேரக்டருக்கு அவ்வளோ ஒரு பில்டப் கொடுத்தீங்கன்னு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இந்த மாதிரி தான் டோட்டல் படம் போகுது. படத்தோட டைட்டிலே வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ரொம்ப ஒரு கேவலமாக இருந்துச்சு. ஏன்னா எம்புரான்னு டைட்டில் வச்சுருக்கீங்க. உங்கள் டைட்டில் டிசைனில் வந்து லூசிஃபர் 2க்காக இந்த 2 வந்து போடுறீங்க. 2ங்கிறது பார்த்தா ஊன் இருந்துட்டு இங்கே எம்புரான் மாதிரி போட்டிருக்கீங்க. சரி, நீங்கள் வந்து மலையாள பீப்புள், அது ஓகே. உங்கள் டிசைனருக்கு வந்து கண்டிப்பாக இந்த எம்புரான் எழுதினவனுக்கு கண்டிப்பாக தமிழ் தெரியும். இதை பார்த்தா இந்த போட்டு எம்புரான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு கேவலமான ஒரு வார்த்தை வருதுங்கிறது கண்டிப்பாக சொல்லியிருப்பார். இவ்வளோ ஒரு சீப்பான ஒரு டாக்டிக்ஸ் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தேவையாங்கிறது எனக்கு என்னோட ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. அது பாட்டு ஒன்று மாதிரியே இல்லை, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி கனெக்ட் ஆக மாட்டேங்குது, போர் அடிக்குது, தூங்கிடுறேன். ஃபஸ்ட் ஹாஃபில் ரொம்ப டயர்டில் தூங்கிடுவேன். செகண்ட் ஹாஃப் தான் வந்து கொஞ்சம் கதை மாதிரி இருக்குது. ஓகே, ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். எனக்கு என்னன்னா ஹிந்திக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரியோ, ஹிந்திக்கு நிறைய கொடுக்குற மாதிரியோ எனக்கு தோணுது. ஏன்னா ஹிந்தி ஆடியன்ஸை மெயின் பண்ணியே, ஹிந்தி ஆடியன்ஸை வந்து இது பண்ணியே எடுக்கிறீங்களோ, ஏன் அப்படியே தமிழ் ஆடியன்ஸ் பார்க்க மாட்டாங்களா? இல்லை இல்லை, அதுதான் சொல்கிறேன். தமிழ் படம் தான் சொல்லி போட்டாங்க, பட் ஹிந்தி தான் ஃபுல்லாமே இருக்குது. அது பாத்திரி வரை இருக்குது. எனக்கு என்னென்னா ஹிந்தியை திணிக்கிறாங்களோ, ஏன்னா நம்ம அது எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. படத்தை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா லூசிஃபர் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். அதுவும் லூசிஃபர் பிடிச்ச நபர்களுக்கெல்லாம் பயங்கரமான ட்ரீட் அப்படின்னு சொல்லணும். பார்ட் 3க்கு வர லீடு கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக வருது. கேஜிஎஃப் 3க்கு எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தோ அதே மாதிரி இந்த பார்ட் 3க்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. இல்லை, அதான் சொல்கிறேன்ல, நான் நேற்று நைட்டு தான் பார்த்தேன் லூசிஃபர். பார்த்ததுக்கப்புறமா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் எப்படா வரும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தெரிஞ்சு போச்சு, இன்ட்ரோ அப்படி தான் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. செகண்ட் ஹாஃபில் தான் கதைக்குள்ளே ரியல் ஸ்டோரிக்குள்ளே வருவாங்க அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு எந்த இடத்துலையும் படம் லேக்காக தெரியல, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படத்தோட பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டப்பிங் ஒரு பெரிய இஷ்யூ. இந்த படத்தை பார்க்கணுன்னாக்கா நீங்கள் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்லாம் கற்றுன்னு தான் வந்து இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா படம் ஆரம்பித்தா ஒரு மணி நேரத்துக்கு இங்கிலீஷ்லேயே தான் பேசினிருப்பானுங்க, அதுவும் நமக்கு புரியாத மாதிரியே பேசுவானுங்க. எங்களுக்கே நாங்கள் டிக்கெட் எடுத்து பார்க்குறாங்க, உண்மையில தமிழ் தான் வாங்கிட்டு வந்து போனாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி வந்து பூரா வந்து அதர் லாங்குவேஜில் பேசுகிறாங்க, இங்கிலீஷு, கொரியனு, என்னென்னமோ பேசுகிறானுங்க. அதனால் போகுது. லூசிஃபரோட 2ன்னு சொல்கிறாங்க. லூசிஃபர் பார்க்காம வந்தீங்கன்னா சத்தியமாக இந்த படம் பயங்கரமான மொக்க படம். ஏன்னா கதையவே காணோம். லூசிஃபர் 1 பார்த்தவங்களுக்கு உண்மையிலே ஒரு அருமையான திருப்தியான படமாக தான் இருந்துச்சு. இதுவரை மலையாள சினிமாவில் ஒரு கிரேட் அட்டம்ப்ட்னு சொல்லணும். ஒரு பேன் இண்டியா லெவலுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. இது ஒரு பேன் இண்டியா படம் தான். கண்டிப்பாக சொல்கிறேன், ஹிந்திலலாம் நல்லா போகும். ஏன்னா அதுக்குள்ளே ஆக்ஷன் சீக்வன்ஸு, கமர்ஷியல் எலமெண்ட்ஸு, டைலாக்ஸு எல்லாத்துலேயுமே வாழ்ந்துருக்காங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். பிருத்திவிராஜோட கண்டிப்பாக சொல்கிறேன் செகண்ட் பிளாக் பஸ்டர் மூவி, அதில் சந்தேகமே இல்லை. பாலிடிக்ஸ் நிறையா பேசினாங்க, எனக்கு அதில் நிறையா விஷயங்கள் புரிய வச்சாங்க. ஆக்சுவலி ஒரு விஷயங்களும் சேஞ்ச் ஆகிறதுக்கோ யூஸ் பண்ணுறதோ எப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு அதாவது இன்டர்வலுக்கு முன்னாடி உள்ள இடங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. செகண்ட் பார்ட் டோட்டலாகவே வேறு மாதிரி இருந்திருக்கும். அதில் பிருத்திவிராஜ் சார் வரவுமே அந்த ஒரு ஹைப் ஒன்று வரும் பார்த்தீங்களா, அது இந்த அன்னைக்கு வந்து அவரை காமிச்சா கூட ஒரு பெருசாக தெரிஞ்சிருக்காது. சரி, ஏதோ மோகன்லால் சார் கூட இருக்கிற ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி நம்ம போயிட்டே இருப்போம். ஆனால் அந்த இன்டர்வலுக்கு அப்புறம் அவரை காட்டின ஹைப் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஃபஸ்ட் இன்டர்வலுக்கு முன்னாடி கொஞ்சம் லேகாக இருக்க மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் செமையாக போச்சு மாதம். அவங்களோட ஆக்டிங் சொல்லணும் அப்படின்னா எனக்கு அவங்க தான் இம்பார்ட்டன்ட் ரோல் மாதிரி ஃபஸ்ட்டுலாம் காட்டுவாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப சைல்டாக காட்டுவாங்க. திருப்பி அவங்க ஹைப் கொடுத்த விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா மஞ்சு வாரியர்ஸ்னு சொன்னாலே பெண்களோட தைரியங்கிற மாதிரி ஒரு போல்ட்னஸ் மாதிரியே நம்ம பார்த்து பழகிட்டோமா. ஸோ அந்த போல்ட்னஸை கடைசியாக கொடுத்த அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் சூப்பராக இருந்தது. ஜென்ரலாக ஒரு தமிழ் பீப்புளாக நான் பார்க்கும்போது நம்ம எப்படி போய் அவங்க படத்தில் போயிட்டு தமிழை திணிக்க முடியாதோ அது மாதிரி தான் காமனாக எடுத்தால் ஒன்று தமிழை டப்பிங் பண்ணணும்,
இல்லை அப்படின்னா இங்கிலீஷில் டப்பிங் பண்ணுவோம், இல்லை அப்படின்னா ஹிந்தியில் ஃபுல்லாக டப்பிங் பண்ணுவோம். ஸோ கலந்து கொடுக்கும்போது ஹிந்திக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுத்த மாதிரி இருந்துச்சு. இல்லை ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டொவினோ தாமஸை ஒரு ஒன் ஆஃப் த ஹீரோவாக காமிச்சிருப்பாங்க. இந்த பார்ட்டில் டொவினோ தாமஸ் ஒன் ஆஃப் த வில்லனாக காமிச்சிருக்காங்க படத்தில். அது ஒரு சேஞ்ச், நம்ம ஸ்பாய்லர் பண்ணக்கூடாது, போய் பாருங்கள். ரொம்ப ஒரு நல்ல படம் உண்மையிலேயே. அதுதான் சொல்கிறாங்க, அதாவது உங்கள் அப்பா எதுக்காக இந்த கட்சி ஆரம்பித்தார், என்ன கொள்கையில் ஆரம்பித்தார், அடுத்து வர நீ வந்து அந்த கொள்கையில் பயணிக்காமல் பதவி கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு எவனே உள்ளே வர விடுற அப்படின்ற மாதிரி கரண்ட் பொலிட்டிஷியனை தாக்கி பேசுகிற மாதிரி சூப்பராக பேசியிருப்பாங்க. அது உரைக்கும் ஒரு சிலருக்கு, பார்க்கலாம், தாராளமாக நல்லா இருக்குது. ஆமாம்மா, அப்படியே வந்து பார்த்தா டிஎம்கேவை தாக்கியிருப்பாங்க. அம்மாவுக்கு எப்படி ஒரு அங்கீகாரம் கிடச்சிது அப்படின்றத சூப்பராக உள்ளே காமிச்சிருப்பாங்க. மஞ்சு வாரியர் இருப்பாங்க. மஞ்சு வாரியர் கதாபாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த சமயத்தில் வந்து அம்மாவை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்றது இருக்கும் இல்லையா, அவங்கள பிடிச்சி கீழே தள்ளுவாங்க, புடவையெல்லாம் கிழிச்சு, அது முன்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் உள்ளே அப்படியே கொண்டு வந்து மொத்தம் அந்த தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அப்படியே காமிச்ச மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்மளால உட்கார மாட்டாங்க. தமிழ் சினிமா வந்து அவ்வளோ கிடையாது. கரெக்டாக வந்து ஓடிடிக்கு என்ன தேவை, 2 மணி நேரம் 2 செகண்ட் இருந்தால் போதும், 2 மணி நேரம் 5 நிமிஷம் இருந்தால் போதும், அதைத்தான் இவங்க கால்குலேட் பண்ணுவாங்கள. இவங்க மாதிரி 2 மணி நேரம் 58 நிமிஷம்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் லைக்கை நல்ல, அது என்ன சொல்கிறது, ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய காசு போட்டிருக்கானுங்க. அதில் எல்லாமே நமக்கு தெரியுது ஃப்ரேமில். குறிப்பாக அந்த படத்துக்கு பெரிய ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா மியூசிக்லாம் தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக கனெக்ட் ஆகுது. எல்லாம் கிரேஸ் மியூசிக் போட்டு பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்தர் வர்றாரு அப்படிலாம் இல்லாமல் ஒரு அருமையான மியூசிக் போட்டு கலக்கியிருக்காங்க தான் சொல்லுவோம். மோகன்லாலோட நடிப்பு நல்லா இருக்குது, பிருத்திவிராஜோடைய இயக்கம் நல்லா இருக்குது, பிருத்திவிராஜோடைய ரோலும் நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. படம் லென்த்து தான், பட் ஆனால் நகர விட மாட்டேங்குது. படத்தில் இருக்க ஒவ்வொரு சீனுமே மாஸ் என்ட்ரியாக தான் கொடுத்துருக்காங்க. ஹீரோவோட என்ட்ரி இல்லாமல் ஒவ்வொரு தடவையும் மோகன்லால் வரும்போது அது மாஸ் என்ட்ரியாக தான் இருக்குது. படத்துக்கு 3rd பார்ட்டோட லீடும் இருக்குது. பிருத்திவிராஜ் மோகன்லால் வர சீன் எல்லாமே நல்லா இருந்துச்சு.